நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் RCM மெத்தட் பர்ச்சேஸ் பில். இன்னைக்கு என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாரு. அவரோட டவுட் கிளியர் பண்ணுறதுக்காகவும், இந்த நான் சொல்கிற RCM மெத்தடை பற்றி டவுட் இருக்கிறவங்களுக்காக தான் இப்போ வந்து நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஜிஎஸ்டி இல்லாத ஒருத்தர் வந்து பில் பண்ணி தராரு. பட் நம்ம தான் அதுக்கு வந்து RCM பே பண்ண போகிறோம். அது அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு பில் எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பில் வாங்க போகிறோம்னா பர்ச்சேஸ் என்ட்ரி தான் போடுவோம் ஃபர்ஸ்ட் எப்பவுமே. ஸோ நான் பர்ச்சேஸ் பில் போயிடுறேன். நியூ கொடுத்துக்கிறேன். இப்போ செலக்ட் ஏ வெண்டார்ன்னு இருக்கு. ஆல்ரெடி அவங்க நேம் இதில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இல்லை நியூ வெண்டார்னு கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் தான் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் RCM வந்து நம்ம கிளைம் நம்மளே டேக்ஸ் கட்டி நம்மளே கிளைம் பண்ணிக்கிறது தான் RCM மெத்தடு. இப்போ நான் இப்படி ஒரு கம்பெனியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த அன்ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ பிரான்ச் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. பில் டேட் வந்து நான் இன்னைக்கு டேட்டே கொடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேட் கொடுத்துக்கிறேன். திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் இப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பில் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளே டேக்ஸ் கட்டி நம்மளே கிளைம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம டிக் பண்ணிக்கணும். நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொஃபஷனல் ஃபீஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இது எப்படி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபீஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இங்கே சம்திங் பார்கோட் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா. யூனிட் வந்து நான் நம்பரில் போட்டுக்கிட்டேன். எத்தனை அப்படிங்கிறத நான் நம்பர்ஸாகவே வச்சுக்கலாங்கிறக்காக நம்பராக போட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ எம்டியாக விட முடியாதுங்கிறக்காக 1 போட்டுருக்க நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சர்வீஸை பொறுத்த வரைக்குமே 18% தான் வரும். ஸோ நான் அதே தான் இங்கே கொடுத்துட்டேன். 18% கொடுத்துட்டேன். ஐட்டம் க்ரியேட் பண்ணும்போது இங்கே சர்வீஸுங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதேமாதிரி SAC கோடுங்கிறது கம்பல்சரி கொடுக்கணும். நான் ஜென்ரலாக போட்டனால போடலை. நீங்கள் என்ன உங்களுக்கு SAC கோடு வருதுங்கிறது ஆடிட்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த SAC கோடு கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நான் வந்து ஒரு 5000 போடுறேன். 5000 போட்டோன்னே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஏ டேக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வச்சு நம்மளால் ஆல்ட்ரு பண்ண முடியுது. இங்கே வந்து டேக்ஸ் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு விசிபிளாக பார்த்தீங்களா. சப்போஸ் நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இதால் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ கம்பல்சரி இதை நம்ம டிக் பண்ணோம்னா இதுலேயே ஒரு ரிவர்ஸ் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணோம்னா நான் அப்ளை சொன்ன மாதிரி நான் 18% அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். GST 18% நான் கொடுத்துக்கிறேன். 5000 இது வந்து GST வந்து எலிஜிபிள் ஃபார் ITC கொடுத்துருக்கேன். 5000 நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வரும்போது கான்ட்ராக்டர் பேஸில் நம்ம TDSலாம் கழிப்போம். ஸோ இப்படி நான் கான்ட்ராக்டர் அந்த பேஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2% வச்சுக்கோங்களேன். 2% வச்சு 4900 பில் வேல்யூ காட்டுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5000 தான் காட்டுது. ரிவர்ஸ் சார்ஜ் 18% வந்துருக்கு. ஓகேவா. இங்கே 4900 காட்டுது. இந்த 4900 என்ன அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹாப்பி மார்க்கெட்டிங்க்கு நான் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி காட்டுது. ஏன் இந்த இடத்துல வந்து இந்த 18% கால்குலேட் ஆகி வரலன்னு சிலர் கன்ஃபியூஷன் ஆகலாம். இந்த இடத்துல 18% கால்குலேட் ஆகி வராது. ஆனால் நமக்கு டேக்ஸில் ரிவர்ஸ் சார்ஜில் கரெக்டாக போய் செட் ஆகிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல 18% கால்குலேட் ஆகி வந்துச்சுன்னா பில் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டோ TDS கழிச்சு போக மீதி கொடுக்க போகிறோம். டேக்ஸை நம்மளே கட்டி நம்மளே தான் கிளைம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் சேவ் அண்ட் சப்மிட் கொடுக்குறேன். பில் நம்பர் கேட்குது. பில் நம்பர் கொடுத்துக்கலாம். நான் 001 கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பில் வந்து பெண்டிங் அப்ரூவல்னு இருக்குது. அப்ரூவல் கொடுக்க சொல்லி இந்த பில்லுக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 194C 2% போச்சு 4900 கொடுக்க வேண்டியதாக இருக்குதா காட்டிடுது. ஆக்சுவலாக அவங்க 4900 தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து டேக்ஸ் எல்லாமே 5000 தான் வந்து அந்த இதோட சொன்னாங்க. இது வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது. அப்ரூவ் கொடுத்துடலாம். நம்ம அப்ரூவ் கொடுத்தோன்னே அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இது ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது, இது கரெக்டாக ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தில் வருமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வெளியிலே உங்களுக்கு ஒரு வியூ வருது பார்த்தீங்களா, ரிவர்ஸ் சார்ஜ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு
450 450 900 மேலே வியூ ஆகுது பார்த்தீங்களா? இங்கே உங்களுக்கு பில்லில் வந்து 4900 தான் டேக்ஸ் அமௌண்ட். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேக்ஸ் ரிவர்ஸ் சார்ஜ் ரேட் எவ்வளோ வந்திருக்கு? 450 450. இது எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட் இருக்கும். ஜிஎஸ்டி ஃபைலிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆர்சி மெத்தடுக்கான வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ளெக்ட் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதே இல்லை. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டி 3B அப்படின்னு காட்டுது. வியூ சம்மரி போகலாம். நம்ம வியூ சம்மரி கொடுத்தோம்னால அக்டோபர் 2022 இங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இன்வைட் சப்ளைஸ் ஏபிள் டு ரிவர்ஸ் சார்ஜில் டேக்ஸ் 5000 450 450 உங்களுக்கு வியூ ஆகுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம போட்டோமே ஒரு பில்லு, அந்த அமௌண்ட்டு இங்கே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஜிஎஸ்டி ரிட்டர்னில் ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம போட்ட என்ட்ரி கரெக்டு தான். ஸோ நம்ம ஃபோட்டோ என்ட்ரி கரெக்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வரைக்கும் வந்தேன். நீங்கள் இவ்வளோ தூரம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஜஸ்ட் பர்ச்சேஸ்க்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்களா, ஜஸ்ட் பர்ச்சேஸ்க்கு போயிட்டு அன்ரிஜிஸ்டர், நம்ம அன்ரிஜிஸ்டர்ந்து வாங்கும்போது ஆர்சிஎம் எடுக்க முடியும். அன்ரிஜிஸ்டர் பர்சன் நேம் மென்ஷன் பண்ணிக்கிறோம், இன்வாய்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிறோம், டேட்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறோம், ப்ரொஃபஷனல் ஃபீஸ்ன்னு போட்டு குறிப்பாக இந்த திஸ் டிரான்சாக்ஷன் அப்ளிகபிள் ரிவர்ஸ் சார்ஜுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பில் போட்டுக்கிறோம். டேக்ஸ் டிடிஎஸ் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துக்கிறோம். இன்கேஸ் டிடிஎஸ் பர்சன்டேஜ் இதில் எனக்கு வியூ ஆகலை, பர்சன்டேஜ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு ஆடிட்டர் சொல்லினார்னா மேனேஜ் டிடிஎஸில் போயிட்டு நியூ டிடிஎஸ் டேக்ஸஸ்ன்னு கிளிக் பண்ணி டேக்ஸ் நேமு, ரேட்டு, செக்ஷனு எல்லாத்தையும் கிளியராக கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இங்கே வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. இந்த வீடியோவை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாருங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அவருக்கு பர்சனலாக கூட நான் சொல்லியிருந்திருக்கலாம். பட் ஏன் எல்லாத்துக்கும் போட்டேன்னா இந்த டவுட்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கும், அவங்களுக்கு கிளியர் ஆகணுங்கிறதுக்காக தான் போட்டேன். வேறு என்ன டவுட்னாலும் இந்த மாதிரி ஜோகோ புக்ஸ் டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.